अल्हम्दुलिल्लाहि हम्दन तय्यिबन कसीरा अस्सलातु वस्सलाम अला मन अरसलहुल्लाहु लिल आलमीन बशीरन व नदीरा व दाइयन इलल्लाहि बिइذनिहि सिराजम मुनीरा अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक ला व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी मुस्हफ़िल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्ना अंज़लनाहु फ़ी लैलतिल क़द्र वमा अदराका मा लैलतुल क़द्र वक़ाल अलैहि सलातु वस्सलाम तहर्रु लैलतल क़द्र फ़िल वित्री फ़ी अश्रिल अवाक़िर औ कमा क़ाल अलैहि सलातु वस्सलाम रब्बिश्रह ली सदरी व यस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली रब्बी ज़िदनी इल्मन नाफ़िआ व फ़हमन कामिला व शिफ़ाअम मिन कुल्लि दा रब्बी यस्सिर वला तुअस्सिर व तम्मिम बिल खैर व बिका नस्तईन या फ़त्ताह या फ़त्ताह या फ़त्ताह। எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், அத்பாஉ தாபஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், சித்தீகீன்கள் என நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். அல்லாவின் மாபெரும் கிருபையால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ரமலான் என்ற மாபெரும் மாதத்தை, பரக்கத் பொருந்திய மாதத்தை, ஹைரான மாதத்தை வழங்கியிருக்கின்றான். மனிதர்களாகிய நமக்கு 12 மாதங்கள். ஹசரத் யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது பிள்ளைகள் 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகளில் ஹசரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகச் சிறந்தவர், ஆக ஒழுக்கமானவர், ஆக அன்பானவர், அழகானவர், அறிவானவர், அனைத்து பண்புகளையும் கொண்டிருந்தார்கள் ஹசரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். மற்ற 11 சகோதரர்களிடத்தில் எண்ணற்ற பல குறைகள் இருந்தாலும் ஹசரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது பொருட்டால் மற்ற அந்த சகோதரர்களும் அந்த சிறப்பை வைத்து கொண்டார்கள். அந்த சிறப்பிற்கு உரிமை கொண்டாடக்கூடிய நபர்களாக ஆகிவிட்டார்கள். அதே போல்தான் 12 மாதங்களில் இந்த ரமலானுடைய மாதம் சிறப்பிற்குரித்தான மாதம். இந்த ரமலானுடைய மாதம் பரக்கத் பொருந்திய மாதம். இந்த ரமலானினுடைய மாதம் அனைத்து ஹைர்களையும் மனிதர்களுக்கு தரக்கூடிய மாதம். இந்த ரமலானினுடைய மாதத்தின் மகத்துவம் நம்முடைய உள்ளத்தில் வந்தால்தான் அந்த ரமலானை நாம் அடைந்து கொள்வதற்கும் அதிலே அமல் செய்வதற்கும் ஆசையும் ஆர்வமும் ஏற்படும். ஒரு விஷயத்தின் மகத்துவமும் ஒரு விஷயத்தின் மீதான மதிப்பு, தகுதி, அதனுடைய தராதரம் தெரிந்தால்தான் அதை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், எப்படி அதை அனுபவிக்க வேண்டும் என்பதை நாம் கவனம் செலுத்துவோம். இந்த ரமலானினுடைய மாதம் முழுக்க முழுக்க குர்ஆனுக்கான மாதம். இந்த ரமலானினுடைய மாதம் முழுக்க முழுக்க குர்ஆனுக்கான மாதம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாபெரும் குர்ஆனை, அழியாத திருமறையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானினுடைய மாதத்தில் தான் இறக்கி அருள் புரிந்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். நபியே, நாம் இதை பாக்கியம் மிகுந்த மகத்துவமிக்க இரவிலே நாம் இதை இறக்கி வைத்திருக்கிறோம் என்று கூறுகிறான். ஒரு விஷயம் ஒரு நேரத்தில் ஒரு தருணத்தில் செய்யப்படுகிறது என்று சொன்னால் அந்த விஷயமும் முக்கியமான விஷயமாக இருக்கும். செய்யப்படக்கூடிய அந்த நேரமும் அந்த காலமும் முக்கியமான சிறப்பிற்குரித்தான நேரமாக இருக்கும். இந்த சூறாவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கிய அந்த குர்ஆனையும் இறக்கப்பட்ட தருணமான அந்த லைலத்துல் கத்ர் இரவையும்
இரண்டையும் மென்மைப்படுத்தி கூறுகிறான், இரண்டையும் மேன்மைப்படுத்தி கூறுகிறான், இரண்டையும் முக்கியத்துவத்தோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். நபியே, நாம் இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறக்கி வைத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். நபியே, லைலத்துல் கத்ர் பத்தி என்னன்னு தெரியுமா? நாம ஒரு விஷயத்தினுடைய மகத்துவத்தை சொல்வதற்கு முன்னாடி அவர் யாருன்னு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அல்லாவும் லைலத்துல் கத்ர்னா என்னன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த லைலத்துல் கத்ர் இரவு 1000 மாதங்களை காட்டிலும் சிறப்பிற்குரித்தானது. அந்த ஒரே ஒரு இரவு 1000 மாதங்களை காட்டிலும் சிறப்பானது. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ். அந்த இரவிலே மலக்குமார்களும் ரூஹுல் அமீன் ஹஸ்ரத் ஜிப்ரைல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இறங்குகிறார்கள். பிஇத்னி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். தன்னுடைய இறைவனின் கட்டளைகளை கொண்டு இறங்குகிறார்கள். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அந்த நாள் ஃபஜ்ர் வரைக்கும், ஃபஜ்ர் உதயமாக கூடிய வரைக்கும் அந்த நாள் பாக்கியம் மிகுந்ததாக, சலாம் சாந்தி மிகுந்ததாக அந்த இரவு இருக்கும். ஆக அந்த இரவு, குர்ஆன் இறங்கிய அந்த இரவு பாக்கியம் மிகுந்த இரவு, பரக்கத் பொருந்திய இறைவாக இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இரவை மகத்துவப்படுத்தி கூறியிருக்கிறான். ஆனால் அந்த இரவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை விட்டு மூடலாக வைத்திருக்கிறான். நமக்கு எந்த நாள் லைலத்துல் கத்ர் என்ற நாள் தெரியாது. ஆனால் அந்த நாள் ரமலானுடைய மாதத்தில் இறுதி 10 ஏதோ ஒரு நாளில் அது வர இருக்கின்றது. ஹஸ்ரத் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து அறிவிக்கிறார்கள், தஹரு லைலத்துல் கத்ர் ஃபில் வித்ரி ஃபி அஷ்ரில் அவாஹிரி மின ரமலான். ரமலானில் இறுதி 10களில் அதிலே இருக்கக்கூடிய ஒற்றைப்படை இரவுகளிலே லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்று. 21, 23, 25, 27, 29 ஆகிய இந்த 5 தினங்களில் ஏதேனும் ஒரு நாளில் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கும். அந்த இரவை நாம் அடைந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் பேராவல் கொண்டிருக்க வேண்டும். அமல் செய்ய வேண்டிய ஆர்வம் நமக்கு ஆள் மனதிலே பதிந்திருக்க வேண்டும். ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தின் மீது செய்த உபகாரம், எண்ணற்ற பல உபகாரங்களில் இந்த இரவும் ஒரு மாபெரும் உபகாரம்தான். இதற்கு முன் வாழ்ந்த சமுதாய மக்கள் 100 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அப்படி இருந்தும் இந்த சமூகத்திற்கு அற்ப வயதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். வெறும் 60 70 வருடம் வாழக்கூடிய அந்த ஆயுட்காலம் அந்த ஆயுட்காலத்தை கொடுத்திருக்கிறான். அப்படி கொடுத்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மகத்துவமிக்க இரவுகளை கொடுத்து அதில் இந்த மனிதன் செய்யக்கூடிய அமல்கள் மூலமாக அவனுக்கு மாபெரும் சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்க இருக்கின்றான். நாம் சொர்க்கத்திலிருந்து வந்திருக்கிறோம், மீண்டும் அந்த சொர்க்கத்திற்கு தான் செல்ல வேண்டும் என்ற நியத்தை கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக வேண்டும் என்று நாம் சபதம் ஏற்க வேண்டும். இன்று நாம் நம்முடைய செயல்கள், சிந்தனைகள் எல்லாமே உலகத்தின் அற்ப விஷயங்களுக்காக வேண்டி மாறிவிட்டது. ஆனால் நாம் நம்முடைய சிந்தனைகள், செயல்பாடுகள், நம்முடைய ஆக்கங்கள், பணிகள் எல்லாமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி மாறிவிட்டால் அல்லாஹ்வே நமக்காக மாறிவிடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், அவனிடத்தில் தான் வானம் பூமியின் அதிகாரங்கள், ஆட்சிகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்காக மாறிவிடுவான். இன்று நாம் நம்முடைய சிந்தனைகள் முழுக்க முழுக்க உலகத்தை நம்முடைய மூளையிலே அடக்கி வைத்திருக்கிறோம். அதன் காரணமாக நமக்கு மார்க்க விஷயத்திலும்
நல்லமல் புரியக்கூடிய விஷயத்திலும் நாம் பின்தங்கி விடுகிறோம், தாமதம் ஏற்பட்டு விடுகிறது. அது எவ்வளவு பெரிய கை சேதம்! மற்ற மாதங்களில் தான் என்று இருந்தாலும் இந்த ரமதானுடைய மாதத்திலும் நாம் பொடுபோக்காக இருந்து விட்டால் எவ்வளவு பெரிய துர்பாக்கியசாலிகளாக நாம் இருப்போம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்ரத் இந்த ஹதீஸை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரமலானுடைய மாதம் நுழைந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஹாத ஷஹர் கத் ஹதரக்கும், ரமலானுடைய மாதம் உங்களுக்கு வந்து விட்டது. வஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அதிலே ஒரு இரவு இருக்கிறது, அந்த இரவு 1000 மாதங்களை காட்டிலும் சிறப்பிற்குரித்தான இரவு. 1000 மாதங்களை காட்டிலும் சிறப்பிற்குரித்தான இரவு. அந்த இரவிலே மன் ஹுரிமஹா, அந்த இரவில் அமல் செய்ய முடியாமல் துர்பாக்கியமற்று போய்விட்டால் ஃபகது உரிமஹல் கைர குல்லஹ், அவன் ஒட்டுமொத்த நலவையை விட்டும் துர்பாக்கியசாலியாகிவிட்டான். லா யுஹரமு கைரஹா இல்லல் மஹ்ரூம், அதே போல் அந்த நர்பாக்கியத்தை விட்டு, அந்த கைரை விட்டு துர்பாக்கியசாலியை தவிர வேறு யாரும் தடுக்கப்படுவது கிடையாது என்று நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமதானினுடைய மகத்துவம் நம்முடைய உள்ளத்தில் ஆரம்பத்திலிருந்தே வந்திருக்க வேண்டும். அதனால் தான் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ரஜப் ஷாபானுடைய மாதங்களிலிருந்தே அதற்காக வேண்டி தயாராகி விடுவார்கள். இன்னும் எத்தனையோ பெரிய பெரிய இறைநேச செல்வர்கள் ஷாபானினுடைய மாதத்திலேயே அனைத்து விஷயங்களையும் முடித்துக்கொண்டு இந்த ரமதானுடைய மாதத்தில் முழுக்க முழுக்க அமலுக்காக வேண்டி, முழுக்க முழுக்க குர்ஆனுக்காக வேண்டி கொடுத்து விடுவார்கள். இன்று நாம் இந்த ரமதானுடைய மாதத்திலாவது தஹஜ்ஜுடைய தொழுகையை சரியாக தொழுகின்றோமா? குர்ஆனை சரிவராக ஓதி வருகிறோமா? அதே போல் தராவீஹினுடைய தொழுகைகளை சரியாக தொழுது வருகிறோமா என்று நாமே நமக்கு கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தருணத்தில் தான் நாம் அனைவரும் இருந்து கொண்டு வருகிறோம். அப்படி தொழுதாலும் அப்படி ஓதினாலும் அதிலே எத்தனை களைப்புகள், எத்தனை சடைவுகளோடு நாம் தொழுகிறோம், ஓதுகிறோம் என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் சொல்லிவிட்டான். இத்தனை கயிறு இருக்கிறது, இத்தனை பரக்கத் இருக்கிறது என்று அனைத்தையும் அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்படி இருந்தும் நாம் இந்த விஷயங்களிலெல்லாம் எவ்வளவு பின்தங்கியிருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த இரவுகள் பரக்கத் பொருந்திய இரவாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, நாம் இந்த குர்ஆனை பரக்கத் பொருந்திய இரவிலே வைத்திருக்கிறோம். இன்னா குன்னா முன்சிரீன், அதே போல் நாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக இருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இரவை மென்மைப்படுத்தி கூறுகிறான். பரக்கத் பொருந்திய இரவு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பல விஷயங்களை பற்றி, பல சிறப்புகளை பற்றி, பல விஷயங்களின் முக்கியத்துவத்தை பற்றி கூறியிருக்கிறான். அதிலே ஆக பெரிய முக்கியமான விஷயம் இந்த குர்ஆன். அதே போல் இந்த குர்ஆன் எந்த தினத்தில், எந்த இரவில் இறக்கி அருளப்பட்டதோ அதன் விஷயத்தையும் கூறுகிறான். ஒன்று, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இரவை லைலத்துல் கத்ர் என்று கூறிவிட்டான். அதே போல் அந்த இரவு லைலத்தும் முபாரகா, பரக்கத் பொருந்திய இரவு. அந்த பரக்கத் பொருந்திய இரவுகளின் பொருட்டால் நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக அந்த நாட்களிலே, அந்த இரவுகளிலே நாம் துஆ செய்ய வேண்டும். துஆ மனிதனினுடைய பெரிய ஆயுதம். துஆ மனிதனினுடைய பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில் நாம் கேட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தக்தீரையே மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை ஒரு முஃமினினுடைய துஆவிலே இருக்கிறது. ஆனால் நாம் துஆ கேட்கக்கூடிய விஷயத்திலும் பொடுபோக்காகி விடுகிறோம். அல்லாஹ்விடத்தில் இரவு நேரத்தில் தனிமையில் ஒருமையாக இருக்கும் பொழுது
எவ்வளவு நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கேட்டிருக்கின்றோம். ஆனால் அதே இமாம் ஜமாத்தோடு நாம் துவா கேட்காமல் விட்டால் ஏதோ பெரிய குத்தம் செய்து விட்டதை போல் கருதக்கூடிய நாம் தனிமையில் எத்தனை முறை அல்லாஹ்விடத்தில் கையேந்தி மன்றாடி இருக்கிறோம்? எத்தனை தடவை அல்லாஹ்விடத்தில் நம்முடைய கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம்? எத்தனை தடவை நம்முடைய உள்ளத்தில் ஓடக்கூடிய ஓட்டத்தை அல்லாஹ் அறிகின்றான். அப்படி இருந்தும் நாம் அல்லாஹ்விடத்தில் எத்தனை தடவை நாம் நம்முடைய ஓட்டங்களை சொல்லி துவா கேட்டிருப்போம்? எத்தனை தடவை நாம் மன்றாடி இருப்போம்? அல்லாஹ் கூறுகிறான், இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி. நபியே, என்னை பற்றி யாரேனும் கேட்டால், எனது அடியார்கள் கேட்டால், ஃபஇன்னி கரீப், நான் ரொம்ப பக்கத்துல இருக்கேன்னு சொல்லுங்க. உஜீபு தஅவத்தத் தாஇ, என்னை அழைக்கக்கூடிய அழைப்பாளர், துவா கேட்கக்கூடிய நபருக்கு பதிலளிக்கிறேன். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி, என்னை அழைக்கக்கூடிய அழைப்பாளர் என்கிட்ட கேட்டா நான் அவருக்கு பதில் அளிக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். இன்று நாம் ஒரு கட்டத்துல துவா கேட்கிறோம். துவா கேட்டு நமக்கு கிடைக்காட்டி சலைப்படைஞ்சிரும், அல்லாஹ் நமக்கு கொடுக்கலன்னு. ஒரு விஷயத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒரு விஷயத்தை நமக்கு தாமதிக்கிறான் என்று சொன்னால் அதிலே கயிறு இருக்கிறது என்ற அர்த்தம். அல்லாஹ் ஒரு விஷயத்தை நமக்கு தாமதிக்கிறான் என்று சொன்னால் அதிலே நமக்கு தெரியாத பல கயிறுகள் இருக்கிறது என்ற அர்த்தம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு செய்தது அனைத்துமே நல்லதற்காக வேண்டியே செய்திருக்கிறான். மனிதனுக்கு செய்தது அனைத்தையும் நல்லதற்காக வேண்டியே செய்திருக்கிறான். எதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுடைய தீங்கிற்காக வேண்டி, மனிதன் அவனை வீணடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையும் படைக்கவில்லை, எதையும் உருவாக்கவில்லை. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு அதே போல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதியை நிர்ணயிக்கக்கூடிய இரவாகவும் இருக்கிறது. அடுத்த ஒரு வருடத்திற்கான விதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்கனவே விதியை எழுதிவிட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதியை அறிந்திருக்கிறான், எல்லா விஷயமும் இருக்கிறது. ஆனால் ஒரு வருடத்திற்கான, எப்படி ஒரு அரசு ஒரு வருடத்திற்கும் அதன் ஆரம்பத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யுமோ அதே போல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களுடைய இடத்தில் யார் யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்க வேண்டும், என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இரவிலே நிர்ணயிக்கின்றான். அல்லாஹ்வுடைய விதி, அவனது தக்தீர் 4 விதமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தக்தீர் 4 விதமாக இருக்கிறது. முதலாவது, மனிதர்களாகிய நாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் அறிந்திருக்கிறான் என்பதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் ஒன்னு விடாம அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ஈமான் கொள்ளணும். இது முதலாவது. இது விதியின் 4 வகைகளில் ஒரு வகை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகிறான், இந்தஹு மஃபாத்திஹுல் கைப் லா யஅலமுஹா இல்லாஹு. அல்லாஹ்விடத்தில்தான் ஒட்டுமொத்த மறைவின் சாவிகளும் இருக்கிறது. மறைவான விஷயங்களின் சாவியும் அவனை தவிர வேறு யாரிடத்திலும் இல்லை. எல்லா டேட்டாவும் அவன்கிட்ட தான் இருக்கு. ஒட்டுமொத்த டேட்டா கியாமத் நாள் வரைக்கும் எல்லா டேட்டாவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிட்ட தான் இருக்கு. அவனுக்குத்தான் தெரியும் என்று நாம் முதல் ஈமான் கொள்ள வேண்டும். அதே போல் விதியினுடைய விஷயத்தில் இரண்டாவது, மறுமை நாள் வரை என்னென்ன நடக்க வேண்டும், சொர்க்கத்திற்கு செல்வது, நரகத்திற்கு செல்வது என அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதிவிட்டான் என்பதை நம்ப வேண்டும். முதலாவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்புறது. இரண்டாவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் எழுதிவிட்டான் என்பதை நம்ப வேண்டும். அலம் தஅலம் அன்னல்லாஹ தஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் இன்ன ஸாலிக ஃபீ கிதாப் இன்ன ஸாலிக அலல்லாஹி யஸீர். நபியே, உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானம் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் தெரியும். அந்த அனைத்தும்
ஃபீ கிதாபின் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னதாலிக அலல்லாஹி யசீர். நம்ம யோசிச்சு பார்க்கலாம், எல்லாமே எப்படி எழுதி வச்சிருப்பான் அல்லாஹ்னு. அல்லாஹ் சொல்றான், இன்னதாலிக அலல்லாஹி யசீர், அல்லாஹ்வுக்கு அது ரொம்ப லேசானது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நாம ஒருத்தருடைய பயோகிராஃபி எழுதுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிரும், ரொம்ப விஷயங்கள் எடுத்துக்கும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிலிருந்து கடைசி மனிதன் வரைக்கும் அனைத்து நபருடைய பயோகிராஃபியும் எழுதப்பட்டிருக்கிறது. அனைத்து நபர்களுடைய டேட்டாவும் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். எது நடக்குமோ அது அப்படியே நடக்கும். அதே போல் விதியில் மூன்றாவது, அல்லாஹ் நாடியது நடக்கும், அவன் நாடாமல் எதுவும் நடக்காது என்பதை நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் நாடியது நடக்கும், அவன் நாடாதது எதுவும் நடக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகிறான், இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகுன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டால் அந்த விஷயத்தை குன் ஆகிவிடு என்று சொல்வான், அது ஆகிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு விஷயம் ஆகணும் அப்படின்னு நினைச்சான்னா குன் அப்படின்னு சொல்லுவான், ஃபயகுன், அது ஆகிவிடும். ஆக இது விதியின் மூன்றாவது தருணம். நான்காவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த வஸ்தாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை படைக்க ஆற்றல் உடையவன், அதை படைக்க ஆற்றல் உடையவன் என்று நாம் நம்ப வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகிறான், அல்லாஹு காலிகு குல்லி ஷைஇன் வஹுவ அலா குல்லி ஷைஇன் வகீல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து விஷயத்தையும் படைக்க ஆற்றல் கொண்டவன், அனைத்திற்கும் அவனே பொறுப்பாளன் என்ற விஷயத்தை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். 4 விஷயம். ஒன்னு, அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும். இரண்டாவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் எழுதிவிட்டான். மூன்றாவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைக்கிறது தான் நடக்கும். நாலாவது, அனைத்தையும் உருவாக்குவதற்கு, அனைத்தையும் படைப்பதற்கு அவன் பேராற்றல் உடையவன் என்று நாம் இந்த 4 விஷயத்தை விதியினுடைய விஷயத்தில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஊர், சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், ஒரு ஊர் முழுசா அழிஞ்சு நாசமா போயிருச்சு. அந்த நேரத்தில் ஒரு இறைநேசர், அவரை உஸைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நபி என்றும் அவர்களை கூறுகிறார்கள், வலி என்றும் கூறுகிறார்கள். உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் கடந்து போகும்போது அந்த பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாங்க, இப்படி அழிஞ்சு கிடக்கே, இந்த ஊரை அல்லாஹ்வால கூட உயிர்ப்பிக்க முடியுமா? அல்லாஹ்வால கூட இந்த ஊரை உயிர்ப்பிக்க முடியுமா, சீரமைக்க முடியுமா என்று ஒரு விஷயத்தை கூறிவிட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை 100 வருஷம் படுக்க வச்சுட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 100 வருஷம் அவரை மரணிக்க வைத்து விட்டான். அவரோடு அவருடைய குதிரை, அவரோடு அவருடைய உணவு அப்படியே இருக்கிறது. 100 வருஷம் கழிச்சு அவரை எழுப்பி, எவ்வளவு நேரம் தூங்குனீங்கன்னு அல்லாஹ் கேட்டான். கொஞ்ச நேரம் தான் நான் தூங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கிறான். இங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த இடத்தையும் அழித்து விட்டு அவர் பார்த்து சொல்றாரு, ஒண்ணு இது அல்லாவே இதை உயிர்ப்பிக்க முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு. அப்படி இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நபரை, இந்த இறை நேசரை 100 வருஷம் படுக்க வச்சுட்டான். 100 வருஷம் படுத்து அவர் திருப்பி எழுறாரு. எழுந்து பார்த்தா அந்த ஊர் அப்படியே வேற மாதிரி மாறி இருக்கு. அந்த ஊர் வேற மாதிரி மாறி இருக்கு. அந்த நேரத்தில் அவர் மட்டும்தான் அந்த இறை வேதத்தை மனனம் செய்த நபராக இருந்தார்கள். அதுக்கடுத்து 100 வருஷம் கழிச்சு எழுந்த பின்னாடி அந்த இறை வேதத்தை மனப்பாடமா எல்லாம் சொன்னாங்க. சொன்ன உடனே எல்லா நபர்களும் அவர் உஸைர் இப்னுல்லா, அல்லாஹ்வுடைய குமரர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தவறாக அவரை வர்ணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். யூதர்கள் அவர்களை தவறாக வர்ணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வாறான பல விஷயங்களை, மோஜிசாவான பல விஷயங்களை குர்ஆனில் பதிவு செய்கிறான். அதே போல் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் மீது பரிபூர்ண நம்பிக்கை, ஆனாலும்
தன்னுடைய மனம் ஆறுதல் அடைய வேண்டும் என்று அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் உயிர்ப்பிக்கிறன்னு சொல்ற, அது எப்படின்னு நானும் பார்க்கணுமே, இறந்த விஷயத்தை உயிர்ப்பிப்பதாக சொல்ற, நான் பார்க்கணுமேன்னு உடனே அல்லாஹ் கேட்கிறான், இப்ராஹிம் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் என் உள்ளம் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக தான் கேட்கிறேன்னு. உடனே அல்லாஹ், இந்த பல பறவைகளை எடுத்து அறுத்து அதனுடைய கரிகளை கலந்து பல மலைகளில் வையுங்கள், அதை அலையுங்கள், அது அப்படியே வரும் அப்படின்னு சொன்னான். உடனே ஹசரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் அப்படியே செய்யறாங்க. அப்படியே கூப்பிட்ட உடனே எல்லாமே வந்துருச்சு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே போல் சூரத்துல் பக்கராவில் பல விஷயங்களை, இவ்வாறான ஆச்சரியங்களை, அபூர்வங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிகழ்த்தி காட்டினான். சூரத்துல் பக்கரா, பக்கரா அப்படின்னு சொன்னா மாடு அப்படின்னு அர்த்தம். சூரத்துல் பக்கரா, பக்கரான்னு சொன்னா மாடு அப்படின்னு அர்த்தம். ஒரு நபர் பனி இஸ்ராயில்ல ஒரு நபர் கொல்லப்பட்டார். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்துல கொல்லப்பட்ட அந்த நபர் யாருன்னு ஒரு நபர் கொல்லப்பட்ட கிடக்கிறாரு. அவரை கொன்ன குற்றவாளி யாருன்னு தெரியல. அல்லாஹ் சொல்றான், மூசா உங்க சமுதாய மக்கள் கிட்ட சொல்லுங்க, மாடை அறுத்து அதனுடைய உறுப்பை எடுத்து அந்த நபர் மேல அடிங்க, அந்த கொலை செய்யப்பட்ட அந்த நபரை எழுந்து என்ன பண்ணிடுவாரு, சொல்லிடுவாரு அப்படின்னு. உடனே இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள் கிட்ட சொல்றாங்க என்னன்னு, இந்த மாதிரி அல்லாஹ் மாடு அறுக்க சொல்றான் அப்படின்னு. உடனே அவங்க, மூசா என்ன கிண்டல் பண்றீங்களா எங்களை, அவன் ஒருத்தன் செத்து கிடக்குறான், அதை கண்டுபிடிக்க முடியல, மாடை அறுக்க சொல்றீங்களேன்னு. அல்லாஹ் சொன்னா செஞ்சிருக்கணும், ஆனா அந்த மக்கள் செய்யல. என்ன மாடு அறுக்கணும், எந்த கலர், எவ்வளவு வயசு, எப்படி இருக்கணும்னு பல கேள்விகளை கேட்டாங்க. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடைசியா ஒரு சிரமப்பட்டு ஒரு மாட்டை சொன்னான். எப்படிப்பட்ட மாடுன்னா, அந்த மாடு எப்படி இருக்கணும், மஞ்சளா இருக்கணும், அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கணும், ஈர்ப்பா இருக்கணும்னு பல விஷயங்களை சொல்லி அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, அந்த மாடை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச அந்த ஓனர் கிட்ட போனா அந்த ஓனர் சொன்னாரு, மாட்டை சும்மாலாம் கொடுக்க முடியாது, மாட்டு அளவுக்கு தங்கத்தை கொடுத்தாதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டான். ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்யுங்கன்னு சொல்லும் போதே செஞ்சிடணும், கேள்வியே கேட்க கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டானா, நபி சொல்லிட்டாங்களா, அவ்வளவுதான், ஆமன்னா சல்லம்னா, அதை நம்பிக்கொண்டோம் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு இருக்கணும். அதுல பல கேள்வி கேட்க கேட்க என்ன ஆகும், அதிகமா வளர்ந்துகிட்டே போகும். ஆக அந்த நபர்கள் அனைவரும் தங்கத்தை கொடுத்து அந்த மாட்டை வாங்கி அதை அறுத்து அதனுடைய உறுப்பை எடுத்து அடிச்சு அந்த நபரும் எழுந்து நடந்த விஷயத்த சொன்னாரு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விதியினுடைய விஷயம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு பல விஷயங்களை வைத்திருக்கிறான். எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய விதியையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நல்லோர்களாக ஆக்குவானாக. கியாமத்து நாள் வரை வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளுடைய ஈமானை பாதுகாத்து அவர்களும் ஈமானுக்கு உண்மையானவர்களாக உறுதுணையானவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்குவானாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். வாகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.